ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேங்காய் தண்ணீரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் நிறைய வாங்கி போட்டிருந்தேன். நல்ல விளைஞ்சிருந்த தேங்காய்னால் எல்லா தேங்காயுமே கீறி நின்றுது. திடீர்னு பார்த்தா சவுண்டு கட்டுது. என்னன்னு போய் பார்த்தா எல்லாமே கீறி நிற்கிது. ஒரு தேங்காயில் இருந்து அப்படி தண்ணீரே வேஸ்ட்டாக போச்சு. அப்போ அந்த கீறின தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி தண்ணீர் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை உள்ளே விட்டுட்டு நான் தண்ணீரெல்லாம் எடுத்துட்டேன். தண்ணீரை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா இனியும் 2-3 நாள் கிடந்தாக்கோ தேங்காவே கெட்டு போயிடும். தண்ணீரெல்லாம் எடுத்துட்டு நம்ம தேங்காவை ஃப்ரிட்ஜிலையோ ஃப்ரீசர்லேயோ வச்சிடணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எனக்கு மொத்தமாக 5 தேங்காயோட தண்ணீர் கிடச்சிருக்கு. இந்த தண்ணீரை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நார்மலாக எல்லா வீட்லேயுமே ஒவ்வொரு தேங்காய் தான் உடைப்போம். அந்த மாதிரி தண்ணீரை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2-3 தேங்காய்க்கு தண்ணீர் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணலாம். மொத்தமாக இவ்வளவு தேங்காய் தண்ணீர் கிடச்சிருக்கு. கடல் பாசி வச்சு தான் நான் இந்த ரெசிப்பியை பண்ண போகிறேன். இது ஃபுல் பாக்கெட் கடல் பாசி. நான் இதிலேருந்து பாதி தான் எடுத்துக்க போகிறேன். 15 கிராம் எடுத்துக்கிறேன். கடல் பாசியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கடைகள்லையுமே இது கிடைக்கும். அகர் அப்படின்னு கேட்டு வாங்கணும். தேங்காய் தண்ணீர் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குடிக்கிறதுக்கு நல்ல இனிப்பாகவும் இருக்கும். சில நேரம் நம்ம உடைச்சதுக்கப்புறமா நம்ம குடிச்சிருவோம். சில நேரம் ஆப்பமாவில் ஊற்றிடுவோம். சில நேரம் வேஸ்ட்டாகவே போயிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஆப்பமாவில் கூட ஊற்றலாம். கட் பண்ணி வச்ச கடல் பாசி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு 1/2 hour போல் அப்படியே வச்சிடலாம். கடல் பாசி நல்லா ஊறட்டும். நல்லா ஊறியாச்சு. இனி அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். இந்த கடல் பாசி எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிடணும். கடல் பாசி கரையிறதுக்காக வேண்டி மட்டும்தான் நான் தண்ணீர் ஊற்றிருக்கேன். தேங்காய் தண்ணீர் நம்மள்கிட்ட அதிகமாட்டு இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மெல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்காய் தண்ணீரை நம்ம இதில் ஊற்றி கொதிக்க வைக்க போகிறதில்ல. தேங்காய் தண்ணீர் ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கட்டும். கடல் பாசி ஃபுல்லாகவே கரைஞ்சாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கடல் பாசி சூடாட்டி இருக்கும்போதே நம்ம தேங்காய் தண்ணீரை ஊற்றிடணும். தேங்காய் தண்ணீரை நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். அதை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். மொத்தமாக நான் ஒரு 3.5 கப்பு தேங்காய் தண்ணீர் ஊற்றிருக்கேன். நல்ல சில்லுன்னு தண்ணீர் இருக்கிறதுனால நம்ம கடல் பாசியில் ஊற்றுனதுமே திக்காக ஆரம்பிச்சிட்டு நம்ம வேறொரு பாத்திரத்தில் உடனே ஊற்றிடணும். தேங்காய் தண்ணீரில் இனிப்பு இருக்கும். ஆனாலும் ஒரு 1/2 கப்பு சீனி போட்டுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா செட் ஆயிரும். உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேயோ ஃப்ரீசர்லேயோ வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்ல செட் ஆயாச்சு. இனி டிமோல்டு பண்ணிடலாம். இந்த தேங்காய் தண்ணீர் அகர் புட்டிங் சாப்பிட்றதுக்கு இளநீ புட்டிங் சாப்பிட்றது போல் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. தேங்காய் தண்ணீரை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்கவும் வைக்கலை. ஃப்ரெஷ்ஷாகவே ஊற்றிருக்கோம். லெஃப்ட் ஓவர் தேங்காய் தண்ணீரை வச்சு நம்ம அகர் புட்டிங் செய்திருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.